நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னா உங்களை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. அதே போல் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளாக பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த மே மாதத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், பயன்பெறுங்கள். மாதா தொலைக்காட்சியோடு அதிகமாக இணைந்திருங்கள். மாதா தொலைக்காட்சியுடைய வளர்ச்சிக்கு துணையாக இருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் விண்ணுக்கு ஏறி சென்றிருக்கிறார். நம்மளை அப்படியே விட்டுட்டு போகலை. கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். தூயாவியை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், உலகெங்கும் செல்லுங்கள், நற்செய்தியை பறைசாற்றுங்கள், இறையாட்சியை கட்டி எழுப்புங்கள் என்று சொல்லி அவருடைய சீடர்களாக நம்மை மாற்றியிருக்கிறார். அவருடைய பணியை செய்வதற்கு நமக்கு வழிகாட்டி நிற்கிறார். தன்னுடைய உடனிருப்பை எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்மை விட்டு செல்லவில்லை. உடனிருப்பேன் என்ற உறுதியை தந்திருக்கிறார். அதனால் இந்த நாளில் விழாவை கொண்டாடுற நாம் உறுதி எடுக்கணும். என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பணி வாழ்வு என்னுடைய பாணியாக மாறணும். என்ன அப்படின்னா, நற்செய்தியை அறிவித்தல், இறையாட்சியை கட்டி எழுப்புதல், அன்பின் வழியில், உண்மையின் வழியில், பகிர்வின் வழியில், மன்னிப்பின் வழியில் ஆண்டவருடைய பணிவாழ்வு என்னுடைய பாணியாக மாற வேண்டும். அதே போல் இயேசுவின் சீடராக மாறி இறையாட்சியை கட்டி எழுப்பணும். அவருடைய சீடராக இருந்து அவருடைய பணியை நம்மிடம் ஒப்படைத்து சென்றதற்காக நன்றி சொல்வோம். அதே போல் அவருடைய சீடராக நம்மை மாற்றியதற்காக நன்றி சொல்வோம். இறையாட்சியை கட்டி எழுப்புவதற்கு நம்மை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி சொல்வோம். அதனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம அவருடைய பணியில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம். அதனால் மாதா தொலைக்காட்சியும் ஊடக வழியில் நற்செய்தி பணியை ஆற்றி வருகிறது. இறையாட்சி பணியை செய்து வருகிறது. எல்லோரையும் அரவணைத்து இணைத்து கொண்டிருக்கிறது. அதில் நாமும் இணைந்து கொள்வோம் நம்மை. அதனால் ஆண்டவருடைய முன்னேற்ற பெருவிழா மகிழ்ச்சியின் திருவிழா, ஆண்டவருடைய உடனிருப்பை அனுபவிக்கக்கூடிய விழா. அதனால் மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க. அதேபோல் ஆண்டவருடைய பணியை செய்ய முன்வாருங்கள். ஓகே, இந்த ஒரு செய்தியோட நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்பர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், நலம் விசாரிக்கணும், வாங்க ஃபாதர் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் நண்பரை கூப்பிடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம். உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. குடும்பத்தில் எல்லாரும் வந்திருக்கிறீங்க. பேர்லாம் சொல்லுங்க, கேட்போம். என் பேர் திவ்யா ஃபாதர். இது என் பையன் ராய்சன் ரிகார்டோ. பாப்பா உங்க பேர் சார்? நட்டாலி கோனா. சூப்பர். என் பேர் ஸ்டெல்லா ஃபாதர், ஹோலி ஃபேமிலி சர்ச். என் பேர் டாஃப்னி பெட்சி ஃபாதர். என் பேர் டேசி ஃபாதர். ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க எல்லாரும்? பெங்களூர்ல இருந்து பேசுறோம் ஃபாதர். பெங்களூர். ஓகே, பெங்களூர் உங்க சர்ச்? ஹோலி ஃபேமிலி சர்ச். ஹோலி ஃபேமிலி சர்ச்சுங்களா? ஓகே, சூப்பர். அழகா எல்லாருமே பேர் சொல்லிட்டீங்க. குட்டீஸ்லாம் அழகா வந்திருக்கிறாங்க. ஹாய் குட்டி, அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஹாய். ஓகே, மாதா டிவியை பத்தி சொல்லுங்க. மாதா டிவியில வந்துட்டு இல்லந்தோறும் இறையாட்சி மாதா தொலைக்காட்சியை பாருங்க அதுன்னு சொல்றீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவே ஒரு வார்த்தை. அப்புறம் நிலை வாழ்வின் ஒரு வழிகாட்டி, அதுல ஒரு கருத்து சொல்லலாம். சூப்பர். அப்புறம் ஸ்டார்டிங் 5:30 மணில இருந்து நல்ல ப்ரோக்ராம், நல்ல எல்லாமே பார்ப்போம் நாங்க. 11 மணிக்கு நற்கரண ஆராதனை, அதுக்கப்புறம் பூசை, காலையில இருந்து பூசை,
அப்புறம் இடையில வந்து அன்றைய நாளின் நற்செய்தியை பத்தி சொல்லுவாங்க. அப்புறம் பசங்க வந்து கண்ணான கண்மணி இது. அப்புறம் ஜீசஸ் பஞ்சு நல்லா இருக்கும். நல்லா அந்த பசங்க நடிக்கிறது நல்லா இருக்கும். ஒருத்தவங்களையும் நீங்க வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல வந்து போயிட்டு பெரியவங்களாகட்டும் சின்ன பசங்களாகட்டும் அவங்கள வந்து நல்லா நாடகமா நடிக்கிறாங்க. அது வந்து நல்ல ஒரு ஜீசஸ் கடவுளோட வார்த்தைகளை மறக்காம அவங்க நாடகமா நடிக்க காமிக்கிறாங்க பாத்தீங்களா, அது எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியே இருக்கும். நல்லா புரியும் அது வார்த்தைங்கள்லாம். அது மாதிரி ஒன்னொன்னு நல்லா இருக்கு. மருத்துவம் இது அந்த டிராயிங் பசங்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய இருக்கு ஃபாதர். மாதா சேனல்ல பாக்கணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நிறைய இருக்குது. இன்னும் நீங்க நிறைய கொடுத்தீங்கன்னா கூட நாங்க பாத்துக்கிட்டே இருப்போம். சரி சரி, சூப்பர் அவ்வளவு இது சூப்பர். இருக்குது. அப்புறம் மற்றவங்க சொல்லுங்க, மாதா டிவி உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சமானதா இருக்குன்னு. எனக்கு ஆபரேஷன் ஆயிருந்துச்சு ஃபாதர். ஜனவரி தான் ஆபரேஷன் ஆயிருந்துச்சு. அப்ப நான் கோயிலுக்கு போக முடியாத சமயத்துல, இந்த லென்த் சீசன்ல எனக்கு வே ஆஃப் கிராஸ் போக முடியாத சமயத்துல எல்லாம் நான் மாதா டிவி தான் உட்காந்து நான் பூசையும் வே ஆஃப் கிராஸ் எல்லாமே நான் மாதா டிவில தான் பார்த்தேன். இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அதனால எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு மாதா டிவி தான் ஃபாதர். சூப்பர் சூப்பர். இதுவும் கோயிலுக்கு போக முடியாது, கால் நடக்காது. கால் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால கோயில் போக முடியாது. அதனால நான் மாதா சேனல் மட்டும்தான் பாப்பேன். பூசை எல்லாம் பார்க்கும்போது எனக்கும் அது போகணும்னு ஆசை இருக்கும், ஆனா போக முடியாது டெய்லி. அதனால மாதா சேனல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் இந்த ஜெபமாலை எப்படி ஜெபிக்கிறது அதெல்லாம் நல்லா சொல்லி தந்திருக்கிறீங்க. அப்புறம் 8 மணிக்கு இப்போ குடும்பத்துக்கு ஜெப சொல்ல உட்கார மாட்டாங்க. ஆனா அந்த 8 மணிக்கு அந்த பிரேயர் நைட்ல ஜெபமாலை சொல்றதுனால எல்லாருக்குமே நல்லா இருக்குது. உட்கார்ந்து எல்லாருமே ஜெபம் பண்ணிட்டு படிக்கிறதுக்கும் ஜெபம் பண்ணி சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு அது மாதா சேனல். ஓகே ஓகே. குட்டீஸ் ஹலோ, எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறீங்களே. நான் மாதா தொலைக்காட்சின்னு சொன்ன உடனே நீங்க இல்லந்தோறும் இறையாட்சின்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? நான் இல்லந்தோறும் இறையாட்சின்னு சொன்னா நீங்க மாதா தொலைக்காட்சி சொல்லணும். சொல்லலாமா? சொல்லலாமா? ஓகே. மாதா தொலைக்காட்சி இல்லந்தோறும் இறையாட்சி, இல்லந்தோறும் இறையாட்சி. சூப்பர், வெரி நைஸ் வெரி நைஸ் வெரி நைஸ். சரி, அப்புறம் மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா டிவியை பார்க்கறதுனால நிறைய கருத்துக்கள் இருக்கு. அதனால மிஸ் பண்ணாம ப்ரோக்ராமையும் பெரியவங்களுக்கு ஆகட்டும் சின்னவங்களுக்கு ஆகட்டும் நிறைய இருக்குது. அதை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்குது. அவங்க நல்ல வழியில கொண்டுட்டு போகலாம், பிள்ளைங்களே ஆகட்டும் பெரியவங்களாகட்டும். அதனால மாதா சேனலை பார்க்காம தவறாம இருக்கணும். அது பார்க்கணும், எல்லாருமே பார்க்கணும், அது முக்கியமா பார்க்கணும். சரி சரி, அழகா சொன்னீங்க, அழகா பேசுனீங்க, சூப்பர். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். சூப்பர் சூப்பர், அருமை. எல்லாரும் அழகா பாடுனீங்க. குட்டீஸ், உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ஹாய், வெரி நைஸ் வெரி நைஸ். ஒரு ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம், ஓகேங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஞானத்தையும் அருள்வாராக. நல்ல படிப்பை கொடுப்பாராக. நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் உருவாக்கி தருவாராக. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்கவலைகளை எல்லாம் ஆண்டவர் தீர்த்திடுவாராக. குடும்பத்திலே மகிழ்ச்சியும் அமைதியும் பொழிந்தருள்வாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஸோ தேங்க்யூ, மகிழ்ச்சி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி பாருங்க, மாதா தொலைக்காட்சிக்கு ப்ரேயர் பண்ணுங்க, மாதா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? நன்றி. காட் பிளஸ் யூ. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப தேங்க்யூ, உங்கள்கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேங்க்யூமா, தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி நன்றி. காட் பிளஸ் யூ. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, பெங்களூர்லேருந்து அம்மா ஸ்டெல்லா குடும்பத்தினர் வந்து பங்கெடுத்தாங்க. ரொம்ப சிறப்பாகவே குடும்பத்தோட குழந்தைங்களோட பங்கெடுத்தது மகிழ்ச்சியாக இருந்துச்சு, நிறைவாக இருந்துச்சு. மாதா தொலைக்காட்சி பற்றி நிறைய காரியங்கள் சொன்னாங்க, எந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது அப்படிங்கிறது.
கேட்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி உங்களுக்கு, உங்களுடைய பகிர்தலுக்கு. அடுத்த அன்பரை கூப்பிட்டு நான் விசாரிச்சிடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி வகப்பலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க பேர்லாம் சொல்லுங்க. என்னுடைய பேர் எலியாஸ். பாண்டிச்சேரி ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமம் சொந்த ஊரு. இப்ப நாங்க இருக்கிறது மும்பைல போறாங்க. எனக்கு என்னோட லைஃப் எப்படின்னாக்கா மும்பை, தமிழ்நாடு, தமிழ்நாடு, மும்பை இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. உங்களோட குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. என்னுடைய குடும்பம் எடுத்துட்டாக்கா இப்ப இங்க பாம்பேல இருக்கிறது வந்து ஒய்ஃப் இருக்காங்க, 2 பையன் இருக்கான், பொண்ணு, நான் ஒண்ணு, மொத்தம் 5 பேர் இருப்போம். இங்க ஊர்ல அப்பா அம்மா இருந்தாங்க. அப்பா எக்ஸ்பயர்டு, அம்மா ஊர்ல இருக்காங்க. தம்பிங்க இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஆரோக்கியதாஸ் பேரு, திருக்கோவிலூர் அங்க இருக்கான். இன்னொரு தம்பி சென்னையில இருக்கான், இறுதிராஜன் சொல்லிட்டு சென்னையில இருக்கான். சொல்லுங்க, மாதா டிவியை பத்தி சொல்லுங்க. நாங்க காலையில எழுந்திரிச்ச உடனே முதல்ல பாக்குறது மாதா டிவி. நான் கொஞ்சம் சோம்பேறி. நான் அவ்வளவு சீக்கிரத்துல மாதா டிவி வைக்கணும்னு சொல்லி போக மாட்டேன். அது என் வைஃப் என்ன பண்ணுவாங்க, காலையில எழுந்திரிச்ச உடனே அந்த 6 மணி மாஸ் முதல்ல பார்க்கணும். 6 o'clock அந்த மாஸ் பண்ணும். அதுக்காக பிள்ளைங்க தூங்கிட்டு இருப்பாங்க, வேலைக்கு போயிட்டு. பாம்பே வர்க்க உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த மாதா டிவியோட அந்த மாஸ் கேட்கறதுக்காக முதல்ல தட்டி எழுதுவாங்க. என்னோட வைஃப் எழுந்துருங்க, மாதா டிவி பார்த்தப்பதான் உங்களுக்கு டீயே தருவேன் அப்படி அவங்க. ஏன்னா அவங்க மொத்த கிராமத்து பண்ணதான் இருப்பாங்க. இருந்தாலும் வந்து நல்ல சூப்பரா ஒரு இது. முதல்ல மாதா டிவி மாச பாரு, அந்த முகத்துல மூச்சிட்டு போ, வாழ்க்கையில சந்தோஷம் பிறக்கும். சும்மாவே எதுக்குடா தூங்கிட்டு இருக்கு, எழுந்துக்குனா தட்டி எழுதுவாங்க எங்க வீட்டுல. மாதா டிவி உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது? இந்த மாதா டிவி பார்க்கும்போது, அது ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு வெளியே போகும்போது எனக்கு ஒரு மன சாந்தி கிடைக்குது, அமைதி கிடைக்குது. ஒரு சின்ன குறிப்பா ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஏதோ ஒரு நிகழ்வுக்காக நான் போயிருந்தேன். போகும்போது முதல்ல வந்து நான் மாதா டிவியோ மத்தெல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு அது ரொம்ப ரொம்ப கேர்லெஸ் இருப்பேன். போகும்போது அங்கதான் நான் என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு மகிமை பெற்றேன். முதல்ல கடவுளை பார்த்துட்டு போ, அப்புறம் ஒரு நல்ல நிகழ்ச்சி கிடைக்கும், நல்ல அனுபவம் கிடைக்கும். நாங்க அதனால முதல்ல மாதா டிவி ஒரு டைமுக்கு அது வந்து இப்ப கண்டினியூவா இப்போ அந்த மாசம் பார்த்துட்டு இருப்பாரு. சூப்பர், வெரி நைஸ். சொல்லுங்க, மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா டிவி ஒரு மகத்துவமான டிவி. மாதா டிவி மாட்சிமன் இருந்த ஒரு டிவி. மாதா டிவி பேருக்கு வேண்டால் மற்றவர்களுக்கு ஏளனம், இலக்காரம், இம்சையாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் உள்ளத்தோடு அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தேரில் துவைத்த வேறுபாடு போது இணைக்கின்ற ஒரு நல்ல நிகழ்வுகளை, நல்ல மன சாந்தியை தருகின்ற ஒரு அருமையான ஒரு டிவி ஃபாதர். ஓகே, ரொம்ப அழகா பேசிட்டீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வுதரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். நிலையற்ற இந்த உலகில அலை போல துள்ளுவதை விட நமக்கு நிம்மதியான வாழ்வு தெரிந்த அந்த இறைவனுடைய சன்னிதானத்தில் நம்ம இயன்று ஒருங்கிணைத்து பயணித்தால் நிச்சயம் ஒரு நன்மை கிடைக்கிறது தீர்க்க என்ன சொல்லு சின்னமான முடிவு. ரொம்ப அழகா பேசுனீங்க சார், அழகா பேசுனீங்க, மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஒரு ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம், சரிங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு, உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. தீமைகள் அனைத்திலிருந்து உங்களை பாதுகாப்பாராக. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை, இயக்கங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவு செய்தருள்வாராக. தீமைகள் அனைத்திலிருந்து உங்களை காத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஸோ மகிழ்ச்சி, நீங்கள் பேசுனது எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து தொலைக்காட்சியோட இணைந்திருங்க. தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
மாலா தொலைக்காட்சி நண்பர்களே, மும்பையிலேருந்து சகோதரி எலியாஸ் அவர்கள் பேசினாங்க. ரொம்ப திறந்த மனதோடு தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் அழகாக எடுத்து சொன்னாங்க. மாலா தொலைக்காட்சியை பற்றி சொன்னாங்க. ஸோ வாழ்த்துக்கள், நன்றிகள். இறுதியாக ஒரு நண்பரை கூப்பிட்டு நல்லா விசாரிச்சிடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி போலாமா? பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நலம் ஃபாதர், நீங்க நலமாங்க ஃபாதர்? நல்லா இருக்கிறோம். மகிழ்ச்சி உங்களோட பேசுறதுல. உங்க பேரை சொல்லுங்க, அறிமுகப்படுத்திக்கங்க. எங்க பேர் ராணிங் ஃபாதர். சேலம் ஃபாதர். சேலம்? ஆமாங்க ஃபாதர், அங்கமால் காலனி. ஓகே, உங்க வீட்டில் இருக்கவங்க பேர்லாம் சொல்லுங்க. எங்க மாமியார் பேரு சூசை மேரி, என் கணவர் பெயர் லியோ ஜேசுதாஸ், என் மகள் பெயர் லிட்வின் மர்சி. ஓகே, மாமியார் வீட்டில் இருக்காங்க. உங்க சர்ச் நேம்? குழந்தை இயேசு பேராலயம். ஓ சூப்பர். அரிசிபாளையம் சர்ச்சுங்களா? ஆமாங்க ஃபாதர். ஓகே, சொல்லுங்க. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணும்? மாதா டிவின்னு நினைச்ச உடனே எல்லா புகழும் எல்லா பேரும் எல்லாம் இறைவனுக்கேங்க ஃபாதர். ஓகே, மாதா டிவியை பார்த்துட்டே ஒரு அந்த நீங்க வர்ற இது காலையில நான் ஒரு சின்ன மளிகை கடை வச்சிருக்கேங்க ஃபாதர். அப்ப காலையில வந்து அந்த டிவி ஓடிட்டே இருக்கும். எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போற வரைக்கும், ப்ரேயர் பண்ணிடுற வரைக்கும் அந்த டிவியை பார்த்த உடனே எனக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். இன்னைக்கு வந்து காலையில என்ன நம்மளுக்கு கடவுள் கொடுக்குறாரோ அதான் நடக்கும் எல்லாரும் சொல்றாங்க. அது வேணா உண்மைதாங்க ஃபாதர். அந்த டிவியை நைட்டு நீங்க அந்த திவ்ய நற்கருணை இது முன்னாடி நிற்கும் போதும் அவ்வளவுதான். அந்த திவ்ய நற்கருணை பார்க்கும் போதும் ஒரு புதிய ஒரு அற்புதம் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். ஓகே, சரி சரி சரி. என் மகள் வந்து இங்க 12th முடிச்சுட்டு சோனாவுல 3 வருஷம் முடிச்சுட்டு பெங்களூர்ல 1 வருஷம் படிச்சாங்க ஃபாதர். ரொம்ப போராட்டம். இவளை வந்து ஒதுக்கிறேன்னா இவளுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு அந்த ஆந்திராக்கார பிள்ளைங்கலாம் ஒரு கிட்டத்தட்ட 42 பிள்ளைங்க ஃபாதர். இவ ஒருத்தி தான் தமிழ்நாடு. அந்த இதுலயும் டெய்லி ஒரு சாயந்தரம் ஈவினிங் 7 மணி ஆயிடுச்சுன்னா ஜெபமாலை கையில பிடிச்சிட்டே ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பாங்க ஃபாதர். இன்னைக்கு என்ன சொல்லுவாளோ. ஆனா ஒண்ணு மட்டும் சொன்னேன், பாப்பா ஜெபமாலை மட்டும் இருக்க பிடிச்சிக்க, ஜெபமாலை சொல்லிக்கிட்டே இரு. வேற எதுவும் நம்மளுக்கு மக்களா உதவி செய்ய மாட்டாங்க. கடவுள் மட்டும்தான் உன் வாழ்க்கையில இந்த 9 மாசம் நீ கஷ்டப்பட்டாயினா அதுக்கு பலனா இருக்கிறது ஜெபமாலை தான். அப்படியே சாயந்தரம் ஜெபமாலை சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த 9 மாசமும் ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம் தாங்க ஃபாதர். இன்னைக்கு நல்ல நிலைமையில ஒரு வேலையில இருக்காங்க ஃபாதர். அதுக்காண்டி நான் அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம இருந்தேன். ஆனா கடவுள் இன்னைக்கு காலையில மாதா டிவி மூலியமா எனக்கு அந்த சாட்சியும் சொல்லணும், மாதா டிவில போயின்னு ஒரு ஆர்வமா இருந்தேன். ஆனா நான் அந்த அளவுக்கு படிப்பறி இல்லாத 10வது முடிச்சிருக்கிறேன். எப்படி சொல்றது எப்படி பேசுறது எனக்கு தெரியாதுங்க ஃபாதர். மாதா டிவி உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குது? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க ஃபாதர். ஒவ்வொரு விஷயத்துல உள்ள போனா டைம் உங்களுக்கும் பத்தாது எனக்கும் பத்தாது. என் வாழ்க்கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னை 18 வயசுல கட்டி கொடுத்தாங்க ஃபாதர். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே எங்க வீட்டுக்காரு அந்த மாதா டிவியை பார்த்துட்டு மாதா டிவியில போடுறதை இது பண்ணிட்டு தான் வேலைக்கே கிளம்புவாரு. அது எப்படின்னு எனக்கு நாங்க ஒரு ரொம்ப பக்திமான்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் சாதாரண குடும்பம் தான், கூலி வேலைக்கு தான் போறோம். இருந்தாலும் அந்த மாதா டிவியில உள்ளடைய ஒவ்வொரு இந்த குடும்பமா உட்காந்து பேசுறாங்க பாத்தீங்களா மாதா டிவில, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு எல்லாம் அற்புதம் கிடைக்கல, ஏன் நம்மளுக்கு கிடைக்காதா, நம்மளும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும் ஃபாதர். முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், அதனுடைய வெளிப்பாடுகள் ஒவ்வொரு அந்த அண்ணாமார்கள் இவங்க எல்லாம் பேசும்போது பார்த்தா நம்மளும் அந்த குடும்ப வாழ்க்கையிலையும் பிறருக்கு உதவி செய்யறதுலையும் அந்த ஆர்வம் நம்மளுக்கும் வருது. 3வது, நைட்டு கடையை சாத்திட்டு நான் வந்து டிஃபன் செஞ்சுட்டு அந்த ஆராதனையில ரொம்ப பங்கெடுத்துக்கிருவேன். அப்ப அந்த ஆராதனை குழந்தையேசு கோயில பங்கெடுக்கிறத விட இங்க குழந்தையேசு கோயில பங்கெடுக்கிறது மாதிரியே இங்க நேச்சுரல் நடக்கிறது மாதிரியே இருக்கும். இன்னைக்கு என்ன எனக்கு தேவைன்னு அழுது ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சுனா போதும், மறுநாள் காலையில எனக்கு அதுக்கு பலன் உண்டு ஃபாதர். ரொம்ப ரொம்ப நான் விரும்புறேன். ரொம்ப ரொம்ப இப்ப எனக்கு பாப்பா இருக்கிறா, பாப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அந்த மாதா டிவில நானும் ஒரு பிறருக்கு ஊழியம் செய்யும் மகளாக என்னை கடவுள் மாற்றுவார்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கிறேங்க ஃபாதர். சிறப்புமா. வேற ஒண்ணு. ஓகே, மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்கிட்ட ஹிந்துஸ் நிறைய பேரு ரொம்ப பழக்கம், கடைக்கு வருவாங்க. நான் ஒரு சின்ன மளிகை கடை தான் வச்சிருக்கேன். ரொம்ப பழக்கம். என்ன ஒரு விஷயம்னாலும் என்னோட பங்கெடுத்துக்குருவாங்க. அப்ப ஒரே சொல்ற வார்த்தை என்னன்னா, இந்த டிவியை பாருங்க, குழந்தைய நம்ம தெய்வத்தை கேளுங்க, குழந்தைய கேளுங்க, உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேம்மா, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி பாருங்க. ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சம் மானீரே, உயிரற்ற
உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவன் நானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவன் நானீரே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, என் கூடவே இரும், என் கூடவே இரும் ஓ இயேசுவே. வாழ்த்துக்கள்மா. பாட்டு கேட்டவுடனே பாட்டு பாடிட்டீங்க, ஒரு டியூனில் அப்படியே பாடியிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா பேசுனீங்க, வாழ்த்துக்கள். ஒரு சின்ன ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்தருள்வாராக. மகிழ்ச்சி அமைதி ஆண்டவர் உங்களுக்கு அருள்வாராக. எங்கு சென்றாலும் எப்படி வந்தாலும் ஆண்டவர் உங்களோடு துணை இருந்து உடனிருந்து உங்களை பாதுகாப்பாராக, வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கின்றார். ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து மா தொலைக்காட்சி பாருங்க, மா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க, மா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. நன்றி நன்றி நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதரி ராணி அவர்கள் சேலத்திலிருந்து பேசினாங்க. ரொம்ப எளிமையாகவும் மனதில் பட்ட காரியங்களை எல்லாம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டார்கள். வாழ்த்துக்கள், நன்றி உங்களுடைய பகிர்தலுக்கு. இன்று பங்கெடுத்த 3 பேருமே ரொம்ப அழகாக உங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்களை, மாறா தொலைக்காட்சியிலிருந்து பெற்றுக்கொண்ட அற்புதங்களை, அதிசயங்களை, இன்னும் நிறைய கற்றறிந்தவைகளை எல்லாம் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உண்மையிலே எங்களுக்கு உதவியாக இருந்தது, உற்சாகமாக இருந்தது. ஆனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுகள். நீங்கள் மாதா தொலைக்காட்சியில் இணைந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி, எங்களுக்கு பெருமை. ஆனால் நீங்கள் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியில் இணைந்திருக்க, மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் உங்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். ஏன்னா சந்திக்கும் பொழுது மாதா தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை குறித்து பேசுகிறீங்க, பலர் பேசுகிறத பற்றி நீங்கள் சில கமெண்ட்லாம் சொல்கிறீங்க, நல்லா இருக்குது, நல்லவையாக சொல்கிறீங்க. உண்மையிலேயே மாதா தொலைக்காட்சியை பற்றி நீங்கள் சிறப்பான கருத்துக்களை வைத்திருக்கிறீங்க, அக்கறையோடு பாசமாக இருக்கிறீங்க. அதை தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியில் இணைந்திருங்க, மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், மாதா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் மாதா தொலைக்காட்சியை தாங்கி பிடிப்பது நம்முடைய கடமை என்ற உணர்வோடு தொடர்ந்து செயல்பட உங்கள் அன்போடு கேட்டுக்கிறோம். சரிங்களா? சரி. இன்றைய நாளில் ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி என்ன இறைவார்த்தையை நம்ம திருப்பலியில் வாசிக்க கேட்டோம் அப்படின்னா, மத்தேயு நற்செய்தி 28 இறைவார்த்தைகள் 16 முதல் 20 வரை. இதில் என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மத்தேயு 28 18 19 சேர்த்தே மனப்பாடம் பண்ணலாம். சொல்லுங்கள். இயேசு சொன்ன வார்த்தைகள்: விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு தான், இயேசு கிறிஸ்துக்கு தான் எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தையும் எப்படி பயன்படுத்தினார்? அன்பு செய்வதற்காக, பணி செய்வதற்காக பயன்படுத்தினார். புரியுதுங்களா? அதுதான் தொண்டு ஏற்பதல்ல, தொண்டு ஆற்றுவது. அதுதான் ஆண்டவருடைய அதிகாரத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு பாணி. அதை கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறதையும் 19ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் அப்படின்னா என்ன? இயேசுவின் வழியில், உண்மையின் வழியில், அன்பின் வழியில், நீதியின் வழியில், பகிர்வின் வழியில் எல்லாரையும் சீடராக்குங்கள், இறையாட்சியை கட்டி எழுப்புவதற்கு. தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் சொல்கிறார். முதல்ல சீடராக்கணும், அப்புறம் தான் திருமுழுக்கு கொடுக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா முதல்ல இயேசுவினுடைய பாணியை பணியாக மாற்றணும். இயேசுனுடைய பாணியை நம்முடைய பணியாக மாற்றணும், அப்புறம் தான் திருமுழுக்கு பெறணும். சரிங்களா? அதனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், அதிகாரத்தை எப்படி செயல்படுத்துவது, அன்பின் வழியில். சரிங்களா? அதனால் இயேசுவின் பாணி என்பது அன்பு செய்வது, பணி செய்வது. அதை நம்ம கடைபிடிச்சா தான் இயேசுவின் சீடராக மாற முடியும். இயேசுவின் சீடராக ஆயிட்டோம் அப்படின்னா நம்பிக்கை வந்துருச்சு, திருமுழுக்கு பெற்றலாம். ஓகேங்களா? இதை உள்ளத்தில் நிறுத்தி சிந்திப்போம், செயல்படுவோம். ஓகே. இன்று மாறா தொலைக்காட்சியில் பங்கெடுத்தது போல் நீங்களும் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும்னு நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். அதுக்கு இந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கங்க: 735 80 80 807 73580808007. குறிச்சிட்டிங்களா? நலமா ஃபாதர் அப்படின்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை எனக்கு அனுப்பிச்சி வைங்க. நானே உங்களை அழைக்கிறேன் அடுத்த வாரம், நல்லா விசாரிக்கிறேன் அடுத்த வாரம். சரிங்களா? அதனால் மாதா தொலைக்காட்சியில் எப்பொழுதும் இணைந்திருங்க. மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள்.
மகா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு சின்ன ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக, தீமைகளிடத்திலிருந்து நம்மை பாதுகாப்பாராக, பாவங்களிலிருந்து நம்மை விடுவிப்பாராக, அடிமைத்தனங்களிலிருந்து விடுவிப்பாராக. நம்முடைய பணிவாழ்விலே, நம்முடைய பயணத்திலே எப்பொழுதும் தன்னுடைய உடனிருப்பை ஆண்டவர் கொடுப்பாராக. ஆண்டுடைய முன்னேற்ற பெருவிழாவாகி இன்று ஆண்டவர் நம்மை எல்லாம் அவருடைய சீடராக இருக்க அழைப்பு விடுத்திருக்கிறார். அவருடைய பணியை செய்ய நம்மை தூண்டி எழுப்பியிருக்கிறார். உம்மோடு உடனிருந்து வழிநடத்து என்ற உறுதியை தந்திருக்கிறார். ஆனால் நன்றி சொல்வோம். ஆண்டவரே, எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும், தொடர்ந்து பாதுகாத்துள்ளோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இன்னும் பலரோட பேசலாம். அதுவரை ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். ஓகே, பாய். நீங்க நலமா? ஊடக வழி இல்லம் நோக்கி